மனிதர்களை பார்த்தாலே கொஞ்சம் குவிக்கும் ஆதிவாசிகளிடம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வேல்ஸ் மிஷனரிகளில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் சமாதானத்தையும் அறிவித்தாரா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனரா என்பதை நாம் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரே ஒருவர் மாத்திரம்தான், அவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு மறுபடியும் ஒரு நாள் வரப்போகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இயேசுவை, இயேசப்பா என் உள்ளத்திற்குள் வாரும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது கேட்கிறீர்களோ, உங்கள் உள்ளத்திலே இயேசு வருவார். சமாதானம், சந்தோஷம் உங்களுக்கு தருவார். பரலோகத்துக்கு வருகிற அந்த பாக்கியத்தை தருவார். ஆமென். நீங்கள் வந்து பேசும்போதெல்லாம் எனக்கு தெரியாமே சந்தோஷம் அந்த மாதிரி இருக்குதுய்யா. அதனால் இந்த ஏசாமியை நாங்கள் கும்பிடலான்னு இருக்கோம்யா. அதுக்கு நாங்கள் என்னங்கய்யா பண்ணணும்? நீ இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணா போதும்பா. ஐயா, ஜெபம் பண்ணணும்னா நான் பலி எதுவும் விடணுமா? ஒன்றும் இல்லை தம்பி, நீ இருக்கிற இடத்துல ஏசப்பா நான் செய்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்க, என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொன்னாலே அவர் ஒன்று ஆசீர்வதிச்சுவார்ப்பா. அப்படியா ஐயா? சரிங்க ஐயா. நீங்கள் கையில் வச்சிருக்கிறது அது என்னதுயா? இதுதான் இயேசு சுவாமி எனக்காக உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவை மரத்தினுடைய அடையாளம் தம்பி. அதை நீங்கள் எனக்கு தருவீங்களா? இந்தா ஐயா. நான் வேற ஏதாவது பண்ணணுமா ஐயா? இயேசு சுவாமி பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உன்னை புது மனுஷனா மாற்றுவதற்கு அடையாளமா தண்ணியில முங்கி பாவத்துக்கு செத்து நீதிக்குன்னு பிழைக்க வேண்டிய ஒரு கட்டளையை இயேசு சுவாமி கொடுத்திருக்கிறார் தம்பி. ஐயா, அதை நான் உடனே ஏத்துக்கிறேயா. குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இன்று முதல் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் அவர் மந்தையில் சேர்க்கப்படுகிறீர்கள். அவருக்கு சாட்சியாய் வாழுங்கள். அவனுக்கு என் கையினால் வந்த சாவு.
தப்பிச்சு ஓடி இருக்கு. இல்லைன்னா உங்க தலையெல்லாம் என் கையில இருக்கும். என்கிட்ட கொண்டு வாடா. மாமா என்ன கொள்ள பண்ணீங்க? உன்னை ஏசப்பாட்டுங்களா? ஏசப்பாட்டு போறியா? அடுத்த பிள்ளையும் இதே போல நான் கொன்றுவேன். அப்பா, தம்பி பரலோகத்துக்கு போய் ஏசப்பாவை பார்த்துருப்பாங்கப்பா. எனக்கு கொண்டா பரவாயில்லப்பா. நானா ஏசப்பா கிட்ட தானப்பா போவேன். ஆனா நீங்க மட்டும் ஏசப்பாவை நினைச்சிடாதீங்கப்பா. தம்பி கூட போறியா? பரலோகம் போறியா? எல்லாரும் கேட்டுக்கோங்க. யாராவது இப்படி தப்பா செஞ்சீங்க, உங்க குடும்பத்துக்கு நடக்கும். 2 பிள்ளைங்களையும் கொண்டுட்டேன். இப்போ மனைவியை நான் சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் நம்ம தேடியை கும்பிட்டீங்கன்னா உயிரோட விட்டுருவேன். இல்லைன்னா உங்களையும் இதே போல செய்ய போறேன். ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க ஏசப்பாவுக்காக. ஆனா அவரை நம்ம மறுதளிக்கவே வேண்டாங்க. எல்லாரையும் அழிச்சிட்டேன். நீ மட்டும்தான். உனக்கு ஒரு வாய்ப்பு. தேவிய வணங்கிட்டு உயிரோட புழைச்சு போயிரு. இல்லனா உனக்கும் அதே நிலைமைதான். என்ன சொல்ற? சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என்ன மிஞ்சி எதுவுமே நடந்து வர மாட்டேன். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே. அவன் பாடின பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அது எப்படி ஒரு சாமிக்காக உயிரை கொடுக்க முடியும்? இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எத்தனையோ கொலை பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இப்படி வந்ததே இல்லை. இவரு கொண்டவர்களுக்கு என்னால நிம்மதியா இருக்க முடியல. இப்போ
கூட்டிட்டு போறேன். இதுதான் அந்த ரகசியமா? இந்த சிலுவை தான் அந்த ரகசியமா? ஐயோ கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சு இயேசுவே, என்னை மன்னிச்சு. நிறைய கொலை பண்ணிருக்கேன். ஆனா இவங்களை கொண்டதுல இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல. கடவுளே, இதிலிருந்து நானும் உங்க பிள்ளையா வாழ விரும்புறேன். என்னை ஏற்றுக்கோங்க. என்ன பிள்ளையா ஏற்றுக்குவீங்களா? என்ன பிள்ளையா ஏற்றுக்குவீங்களா? இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க. ஆம், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் என்ற பாடல் பிறந்த கதை இதுவாகும். வேல்ஸ் மிஷனரியின் கடவுளின் வார்த்தைகளால் நோச்சங் என்கிற ஆதிவாசி ஈர்க்கப்பட்டார். அவரின் குடும்பமே முழு மனத்துடன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தனர். அவருடைய உயிர்கள் போகும் அளவுக்கு சோதனை வந்தும் அவர்கள் விசுவாசத்துடன் இரத்த சாட்சியாய் மரித்தனர். இதனால் மனமுடைந்த ஆதிவாசி கூட்டத்தின் தலைவனும் மக்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டனர். இப்பொழுது அஸ்ஸாம், நாகாலாந்து என்ற மாநிலமே ஒரு கிறிஸ்தவ மாநிலமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் நாமும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சிலுவையை பிடித்துக்கொண்டு முன்னேறுவோம் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.